ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 50 லட்சம் விஷயத்துல ரகு வந்து கையும் களவுமா இப்போ வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம இப்போ சுடர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்ததுனால எல்லா உண்மையுமே விஜயோட ஃப்ரெண்ட் அதாவது போலீஸ்க்கு தெரிய வருது. இது எல்லாமே எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த புரோகிதருக்கு அந்த 50 லட்சம் பணத்துல இருந்து தான் 2 லட்சம் கொடுத்துருக்காங்க. அதை அவர் என்ன பண்ணியிருக்காரு, பேங்க்கில் போய் கொடுக்கலான்னு போகும்போது எல்லா பேங்க்லையுமே வந்து போலீஸ் வந்து அலர்ட் பண்ணிடுச்சு. இந்த சீரிஸ் நம்பர் வந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணோன்னு சொன்னோமே உடனே வந்து இப்போ காண்டாக்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த புரோகிதர் வசமாக வந்து மாட்டிக்கிட்டதுமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உண்மை எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அடிக்கிற விதத்தில் அடித்தா உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் மிரட்டவுமே இவருக்கும் வந்து பயம் தாங்க முடியாமல் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒருத்தன் 2 லட்சம் கொடுத்தான், ஆனால் நான் மூஞ்சி எதுவுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிடுது. உடனே வந்துட்டு சரி என்ன நடச்சுன்னு கேட்கும்போது, விஜய் குணான்ற 2 பேருக்கு நான் வந்து பூமி பூஜை செய்யலான்னு போகும்போது அப்போ தான் ஃபோன் போட்டு சொன்னாங்கன்னு சொல்ல, ஓ விஜய்க்கு பண்ணாதான் தான் வந்து தடுத்து இவ்வளோ நடந்ததான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாரு போலீஸ். ஏன்னா விஜய் மூலியமாக தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு அப்படின்ற போது போலீஸ்க்கு சிரிப்பு வந்துடுது. சரி இப்போ அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு புரோகிதரை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவனா போயிட்டே இருக்கிறான். நீ மூஞ்சி தானே பார்க்கல, ஆனால் வந்துட்டு வண்டி சைஸ் எல்லாம் பார்த்து உன்னால் கண்டுபிடிச்சிட முடியலன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. மாறு வேஷத்தில் போலீஸ் ட்ரெஸ் போட்டு இல்லை, எல்லாருமே வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி கேஷுவலாக வந்து அந்த டீ குடிக்கிற கடையில் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து ஒருத்தவன் வர்றான். வாய்ஸ் அந்த டீ கடையில் பேசுகிற வாய்ஸ் வந்து சேம் அதே மாதிரியே இருக்குது. இவர்கிட்ட பேசினா அதே வாய்ஸ், பேரம் பேசினா பார்த்தீங்களா அந்த வாய்ஸ் இருக்கும். சார் இவன் தான் அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டவும் அவனை போய் போலீஸ் பிடிச்சி டே நில்றா அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மை எல்லாத்தையும் சொல்லு, உனக்கு அந்த தாள் வந்து எப்படி கிடச்சிது அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ இதுங்கெல்லாம் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ இவன் வசமாக மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு பின்னாடியே போலீஸ் எல்லாம் ஓடி அடின்னு அடிக்கிறாங்க. அடித்த அடியில் இல்லை நான் உண்மையை சொல்ல மாட்டேன், நான் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து போலீஸ் பயங்கரமாக அடிக்குது. அடி வந்து தாங்க முடியாமல் உண்மையை சொல்லி தானே ஆகணும். அடி உதவுற அளவுக்கு கூட அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, இப்போ அது மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. அடி பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. பிரித்து மேய்ஞ்சதுமே வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் வந்து உண்மையெல்லாம் ஒத்துக்கிறான். நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி ரகுன்றவங்க தான் எனக்கு காசு கொடுத்தாங்க, அவங்ககிட்ட தான் 50 லட்சம் பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் பயத்தில் என்ன உண்மையும் வளரவுமே உடனே போலீஸ் வந்து அவன் கூப்பிட்டு போயிட்டு ரகுவை கையோடு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுது. வந்ததுமே வந்து எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு, நீ தான் வந்து அந்த பணத்தை திருநது போனதுன்ட்டு எல்லா உண்மையும் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலேயுமே எங்ககிட்ட இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, இல்லை நீங்கள் ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யார் ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறது, யார்? எல்லா உண்மையுமே ஆதாரத்தோட அவனை வந்து காட்டவுமே ஏன்டா எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அண்ணா அடி தாங்க முடியலன்னு அதானே எல்லா உண்மையும் சொன்னேன், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே ரகு வந்து அழைச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. பூகம்பமே வெடிக்குது. சொல்கிறா எப்படி அந்த 50 லட்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ஆனால் ரகு சொல்லவே இல்லை. ஏன்னா ரகு தானே மெயின். அப்புறம் எப்படி இருக்க ரகு வந்து எப்படி சொல்லுவான்? ரகு எந்த உண்மையுமே வந்துட்டு ரகு சொல்லவே இல்லை. உடனே என்ன நடக்குதுன்னா, பசங்க எல்லாருமே சுடருக்கு போட்டு அக்கா பெரிய பிரச்சனை இல்லை, ரகு மாட்டிக்கிட்டாங்க, என்னாச்சுடா அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அண்ணன் வந்து 50 லட்சம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கைது பண்ணிட்டாங்கக்கா, உங்கள் பேர் எப்போ வேணால் சொல்லிவிடுவாங்க, நீங்கள் சீக்கிரமாக போங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா சொல்கிறீங்க, ரகு எப்பட்றா மாட்டினா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே நடந்த எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. அவனை சும்மாவே விடாதீங்கடா, அவனை அடித்து கொல்லுங்கடா, உண்மையை சொன்னவனை அடித்து கொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சுத்தமாக புரியாமல் திணறி போய் நிற்கிறாங்க நம்ம சுடர். உடனே வந்து ரகு நம்ம பேரைக்குன்னு சொல்லிட போகிறான், எந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி ஓடுறாங்க. அடித்து பிடிச்சி சுடர் ஒன்றா அங்கே வந்து ரகு உட்காந்துருக்கான். நீ சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் சும்மா தான் வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே ரகுவும் சுடரும் பேசிக்கிறத பார்த்துட்டாங்க. ஆகா மெயின் வில்லியே இவளாக தான் இருப்பா போலையே அப்படின்ற மாதிரி டவுட் ஆகிடுது அவனுக்கு, போலீஸ்காருக்கு டவுட் ஆகிடுது.
உடனே வந்து நான் அவர்கிட்ட தனியாக பேசலாமான்னு கேட்க தாராளமாக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே வந்து ஃபோனை ஒரு வீடியோ வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு போலீஸ் அந்தாண்ட போயிடுறாரு. ரகு கிட்ட இவ பேசுகிறா. ரகு எப்படி ரகு இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாம் அந்த தினேஷ் பையனா எல்லாத்தையும் சொல்லிட்டான் சுடர். எனக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமேன்னு கேட்க, ஆமாம் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. என்ன ரகு இப்படி போய் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நானுமே இதை எதிர்பார்க்கவே இல்லை சுடர், இவன் இப்படி போய் என்னை வசமாக மாட்டிவிடுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல, ஏதாவது ஐடியா இருந்தால் கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ஐடியா கொடுக்குறதுன்னு எனக்கும் தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை ஏதாவது இருக்கும் யோசி 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 யோசின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி நான் எதனா பார்த்துக்கிறேன், நீ வந்து எதுவும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையே ரகு, எதனா பண்ணணுமே ரகு அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக பண்ணலாம், நீ கவலையே படாத, எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு முடிவு கட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு விஜய்க்கு விஷயம் வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி விஜய் ஒய்ஃப் வந்து இங்கே சரியில்லை, இங்கே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க போயிருக்கான்றோம். விஜய்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் உண்மையை தான் சொல்கிறேன், எல்லாமே வந்து பொய் தான், இவங்க இவ்வளோ மோசமாக நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கு மேலே வந்து அவங்கள நம்புறதே வந்து வேஸ்ட்டுன்னு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலை, என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியலை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். கண்ணீரெண்டில் மூவி. இயற்கை வளங்களை பாதுகாப்போம், இயற்கை வளங்களை பாதுகாப்போம்.